தனக்கும் முதலமைச்சர் கனவு உண்டு என 20 ஆண்டுகளுக்கு முன்பு கூறியதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள பழனிக்கு வந்த திருமாவளவன் முன்னதாக முருகன் கோயிலுக்கு சென்றார். அவரை பழனி போக ஆதீனம் சிவானந்த புலிப்பாணி சுவாமிகள் வரவேற்று பிரசாதங்களை வழங்கினார். முதலமைச்சர் கனவு குறித்து 20 ஆண்டுகளுக்கு முன் அளித்த பேட்டி குறித்து நிகழ்ச்சி ஒன்றில் திருமாவளவன் நினைவு கூர்ந்தார். நான் 20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பத்திரிகை பேட்டி கொடுத்தேன். நானும் முதலமைச்சர் கனவு கொண்டிருக்கிறேன், எனக்கும் முதலமைச்சர் பதவி உண்டு, கனவு உண்டு அப்படின்னு. அப்படின்னா நானே முதலமைச்சர் நாற்காலில் போய் உட்காரன்னு அர்த்தம் இல்லை. எளிய மக்களும் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று பொருள். பழனி முருகன் கோயிலுக்கு தான் வந்தது ஏன் என்றும் திருமாவளவன் விளக்கமளித்தார். அமைச்சர் பதவி, துணை முதலமைச்சர் பதவி அல்லது முதலமைச்சர் பதவி வேண்டும் என்று கேட்பதற்கு நான் வரவில்லை. எமது முன்னோர்கள் வாழ்ந்த இடம் அது, அதை பார்க்க வந்தேன். 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் பிறந்தவர் போகர் என பழனியில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக திருமாவளவன் தெரிவித்தார். அமெரிக்காவில் நடைபெற்ற கேரம் சாம்பியன்ஷிப்பில் 3 தங்கப் பதக்கங்கள் வென்று சென்னை திரும்பிய சாதனை வீராங்கனை காசிமாவுக்கு அளிக்கப்பட்ட உற்சாக வரவேற்பை இது. 6வது உலகக்கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப் தொடர் அமெரிக்காவில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த காசிமா, நாகஜோதி, மித்ரா, மரிய இருதயம் ஆகிய வீராங்கனைகள் பங்கேற்றனர். சென்னை புது வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த 17 வயதான காசிமா மகளிர் தனிப்பிரிவு, இரட்டையர் பிரிவு, குழு போட்டி என 3 பிரிவுகளிலும் தங்கம் வென்று சாதனை படைத்தார். பதக்கம் வென்று சென்னை திரும்பிய காசிமாவுக்கு தமிழ்நாடு அரசு கேரம் அசோசியேஷன் மற்றும் ஊர் மக்கள் சார்பாக உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆட்டோ ஓட்டுநரின் மகளான காசிமாவுக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர்.